எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, உம்மைத்தான் தேடுகிறேன். பக்கத்தில் ஒருத்தர்கிட்ட சொல்லுங்கள், எல்லாத்தை விட அதிகமாக இயேசுவை தான் முதலிடத்தில் வச்சுருக்கேன் அப்படின்னு. அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. தேங்க்யூ ஜீசஸ். எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, நான் உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். எனது மணவாளனே, எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, நான் உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா. உம் அன்பை பாட பாட, உம் அன்பை பாட பாட, இதயமெல்லாம் இனிக்குதையா, என் இதயமெல்லாம் இனிக்குதையா. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, நான் உம்மைத்தான், நான் உம்மைத்தான் தேடுகிறேன். உம்முகம் பார்க்கணுமே, உமலகை ரசிக்கணுமே. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? உம்முகம் பார்க்கணுமே, உமலகை ரசிக்கணுமே, உம் பாதம் அமரணுமே, உம் சித்தம் அறியணுமே, நானும் சித்தம் அறியணுமே. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, நான் உம்மைத்தான் தேடுகிறேன், நான். என் வாயின் சொற்கள் எல்லாம் அது ஏற்றனவாய் இருப்பதாக, ஏற்றனவாய் இருப்பதாக, இருப்பதாக. என் இதய எண்ணமெல்லாம் உகந்தனவாய் இருப்பதாக, அது உகந்தனவாய் இருப்பதாக. எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே ஏசையா, நான் உம்மைத்தான் தேடுகிறேன், நான் உம்மைத்தான். ஆமென். கடந்த 6 வாரங்கள் உங்கள் கூட கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். எத்தனை பேர் அதில் வளர்ந்துருக்கீங்க, வளர்ந்துட்டுருக்கீங்க? ஆமென். வேதம் என்ற பகுதியை முடிச்சுட்டு த வாய்ஸ் ஆஃப் காட், கடவுளுடைய சத்தம் கேட்குறவங்களாக நாம் வளரணும் என்ற ஏக்கத்தோடு உங்கள் முன்னாடி 6 வாரங்கள் பேசி இன்றைக்கி அதை ரேப் பண்ணுறோம் அல்லது முடிக்க போகிறோம். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதில் we must recognize God's voice through relationship. உறவின் மூலமாக, தேவனோடு இருக்கிற உறவின் மூலமாக தான் தேவ சத்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பைபிள் துவங்கும் போது ஆதாம் ஏவாளோடு
பகலின் குளிர்ச்சியான வேளையில் கர்த்தர் பேசுகிறார். God is talking to them. பைபிள் தொடங்கும் போது ஆதாம் ஏவாளோடு கர்த்தர் பேசுகிறார். பைபிள் முடியும் போது வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் பத்மு தீவில் யோவான் அப்போஸ்தலனோடு கர்த்தர் பேசுகிறார். பைபிள் முழுவதும் கர்த்தர் பேசுகிறார். இன்றைக்கும் அவர் பேசுகிறார். சிலர் எப்படி நினைக்கிறாங்கன்னா, அவர் பேசிகிட்டே இருந்தார், திடீர்னு நிறுத்தி போட்டார். அந்த மாதிரி நான் நினைக்கவில்லை. ஒரு மனிதனை அல்லது பிள்ளைகளை கர்த்தரண்டை வழி நடத்திட்டு, தேவனோடு நீங்கள் உறவில் இருக்கீங்கன்னு நான் சொல்லிட்டு, ரட்சிக்கப்பட்டுட்டீங்க, மீட்கப்பட்டுட்டீங்க, நீங்கள் பிள்ளைங்க ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இனி அவர் உங்ககிட்ட பேசவே மாட்டார் அப்படின்னு நான் சொன்னேன்னா, உறவிலிருந்து தான் என்ன பிரயோஜனம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்ட பின்னாடி உங்களுக்கு ஒரு புத்தகத்தை கொடுத்து இதை படித்து வாழ்ந்துக்கோங்க என்று அவர் சொல்லவில்லை. நான் நினைக்கிறேன், நான் நம்புகிறேன், இதுதான் 7 வாரம் உங்கள் கூட பேசுகிறேன். இந்த புத்தகத்தை எந்த விதத்திலும் குறைக்கவில்லை. ஆமேன். இயேசு கிறிஸ்துவை சாத்தானை ஜெயிக்க வார்த்தை பயன்படுத்தினார். ஆனால் உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். போன வாரம் எப்படியெல்லாம் பேசுவார் என்று 10 விதங்களை உங்களுக்கு முன்னே சொன்னதை உங்கள் நினைவுக்கு கொண்டு வருகிறேன். ஆண்டவர் இயேசு சொன்னார், உங்களை திக்கற்றவர்களாய் நான் விடேன். I will not leave you as orphans. உங்கள் கூட நான் இருப்பேன், உங்களை விட்டு விலக மாட்டேன், உங்களை கைவிட மாட்டேன், உங்கள் கூட பேசுவேன்னு சொன்னார். ஒரு பக்தன் தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறார், the greatest disservice we can do you people is to tell you that you can have a personal relationship with God. தேவனோடு கூட நீங்கள் உறவு வைத்துக்கொள்ளலாம் என்று சொல்லிட்டு அவர் பேச மாட்டார் என்று சொல்வதை விட கேவலமானது ஒன்றில்லை என்று அவர் தன் புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க உங்களுக்கும் தேவனுக்கும் உறவு இருக்குது? உறவுன்னு ஒன்று இருந்தால் அதில் பேச்சுன்னு ஒன்று இருக்கணும். நீங்கள் பேசுவதில் கர்த்தரும் உங்கள் கூட பேசுவார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துக்கும் லூக்கா 10க்கும் திருப்புகிறேன். 3 வார்த்தைகளை உங்களுக்கு தருகிறேன். நம்பர் ஒன், முதலாவது, தேவனோடு இருக்கிற உறவு தான் கிறிஸ்தவனுக்கு ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. ஆமேன். உயர்ந்த முக்கியமான விஷயம் நீங்களும் தேவனும் கொண்டிருக்கின்ற அந்த தெய்வீக உறவு தான். ஆமேன். ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம், Genesis 3, 8, 9 and 10 நான் வாசிக்கிறேன். And they heard the voice of the Lord God walking in the garden in the cool of the day. பகலின் குளிர்ச்சியான வேளையில் தோட்டத்தின் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை, எல்லாம் சொல்லுங்க, சத்தம் அவங்களுக்கு கேட்டுச்சு. ஆமென். And Adam and his wife hid themselves. ஆதாமும் தன் மனைவியும் தங்களை ஒளித்து கொண்டார்கள். From the presence of the Lord God amongst the trees of the garden. 9வது வசனம். And the Lord called unto Adam. கர்த்தர் ஆதாமை நோக்கி, ஆதாமே, and said unto him, where art thou? நீ எங்கே இருக்கிறாய்? And Adam said, I heard your voice. உண்ட சத்தத்தை நான் கேட்டேன். என்ன கேட்டாராம்? சத்தத்தை கேட்டேன். And I was afraid. நான் பயந்தேன். Because I was naked and I hid myself. ஆதாம் ஏவாளின் விழுகைக்கு பின்னாடி ரொம்ப கஷ்டமான வேதனையான ஒரு விஷயத்தை பார்க்கிறோம். இதுக்கு முன்னாடி எங்கேயுமே 3ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி கர்த்தர் ஆதாமோடு ஏவாளோடு பேசிகிட்டே இருக்கிறார், நடந்துகிட்டே இருக்கிறார், உலாவிட்டு இருக்கிறார், உறவாடிக்கிட்டு இருக்காரு. அங்கே எங்கேயுமே ஆதாமும் ஏவாளும் பயந்ததாக சொல்லவே இல்லை. என்னைக்கு மனிதன் விழுந்தானோ, பாவம் செய்து விழுந்தானோ, அன்னைக்கு அவன் சொல்கிறான், உன்னை பார்த்தா எனக்கு என்னவா இருக்கு? பயமாக இருக்குன்ட்டார். உன் சத்தம் கேட்குறேன், ஆனால் எனக்கு பயமாக இருக்கு என்று அவர்கள் ஒளிந்து கொள்ளுகிறார்கள், தூர போகிறார்கள். நீங்கள் நல்லா புரிஞ்சிக்கணும், என் ஆண்டவர் இன்றைக்கும் பேசுகிறார். மனிதர்கள் விலகி ஓடுகிறார்கள், காரணம் மனிதனுடைய பாவங்கள். ஆமென். விழுகைக்கு பின்னாடி ஏற்பட்ட மனித பாவத்தினுடைய வீழ்ச்சி, தேவ சத்தத்தை கேட்பதற்கு இன்றைக்கு ஜனங்கள் பயப்படுகிறார்கள். அதனால்தான் சிலர் மட்டும்தான் கர்த்தரை நெருக்கமாக தேடி அவர் சத்தத்தை கேட்கிறார்கள். ஸோ தேவ சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். பாவத்திற்கு பின்னாடியும் தேவ சத்தத்தை ஆதாமும் ஏவாளும் கேட்டார்கள். ஆனால் அவர்கள் நெருங்கவில்லை, மாறாக ஒளிகிறார்கள், பயந்து ஓடுகிறார்கள். ஆதாமும் ஏவாளும் இதற்கு முன்பு எங்கேயுமே தேவ சத்தத்தை கேட்டு பயந்ததாக பைபிள் சொல்லவே இல்லை. ஆமென். பாவம் உலகத்தில் என்றைக்கு வந்ததோ அன்றைக்கு பயப்படத் தொடங்கினார்கள்.
கர்த்தர் அவர்களை உருவாக்கும் போதே பகலின் குளிர்ச்சியான வேளையில் அவர்களோடு நடக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்பினார். அவரோடு நடக்க வேண்டும், அவர்களோடு பேச வேண்டும். ஆமென். காலையில் கர்த்தர் வருகிறார் அல்லது மதியானம் வருகிறார். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? எங்கேயோ போய் ஒளிஞ்சிருக்கிறார். ஆதாமே எங்கே இருக்கிறாய்? அவர் சொல்ல, நான் ஒளிகிறேன். உங்கள் சத்தத்தை கேட்டு நான் என்ன செய்கிறேன்? பயப்படுகிறேன். இன்னைக்கு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் ஏதேன் தோட்டத்தில் இழந்ததை கர்த்தர் உயிர்த்தெழுதலுக்கு பின்னாடி திரும்ப தந்தபடியால் அவர் சத்தத்தை கேட்க நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்கள் கரங்களை உயர்த்தி இதுவரைக்கும் சொல்லாத ஒரு அலிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆண்டவர் தேடி போனார். அவர் சொன்னார், ஐ ஹர்ட் யுவர் வாய்ஸ். உன் சத்தத்தை நான் கேட்டேன் ஆண்டவரே, ஆனால் நான் பயப்படுகிறேன். மனிதன் வீழ்ச்சி அடைந்த பின்பு, பாவம் கண்ட பின்னாடி தேவ சத்தத்தை கேட்பதில் மனிதன் பயப்படுகிறான். ஒரு வண்டர்ஃபுல் ஓப்பன் கம்யூனியன் வித் காட் கர்த்தர் விரும்புகிறார். ஏதேன் தோட்டத்தில் இழந்தார்கள், ஓடி ஒளிந்தார்கள். கர்த்தர் மனித வீழ்ச்சிக்கு பின்னாடி மனிதனை மீட்டுக்கொள்ள இரண்டாம் முறையாக கால்வரிக்கு வந்து தன் ஜீவனை கொடுத்தார். ஆமென். அவர் உயிர்த்தெழுந்த போது அந்த தோட்டத்தில் மக்தலேனா மரியாள் நிற்கும்போது தோட்டத்தில் கர்த்தர் சத்தமாக மக்தலேனா மரியாளுக்கு கேட்கும்படியாக தோட்டத்தில் பேசினார். தோட்டத்தில் பேசுவதை இழந்தார்கள். தோட்டத்தில் பேசுவதை கர்த்தர் திரும்பவும் நிலைநாட்டி இருக்கிறார். உங்களோடு பேசுவார். நான் கேட்பேன்னு சொல்றவங்க மட்டும் ராமேன்னு சொல்ல மாட்டீங்களா? He restores to us the ability to walk and talk with God and to hear the voice of God. Amen. நான் உங்களுக்கு வேதத்தின் சத்தியங்களை சொல்லலாம், இந்த உபதேசங்களை சொல்லலாம், தியாலஜி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம், தேவ சத்தத்தை கேட்கும் விதங்களை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஆனால் நீங்க தான் தேவனோடு உறவை வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்காக நான் அவரோடு உறவில் இருக்க முடியாது. I can teach you, I can preach to you, I can show you verses from the Bible that God still speaks today, but I cannot develop a personal relationship with you. You have to develop a personal relationship with God. பேசவும் சொல்லவும் என்னுடைய வேலை, உறவை வளர்த்து கொள்ள வேண்டியது உங்க வேலை. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அவரை தெரியும்? 20 வருஷம் 30 வருஷம் கடவுளோடு நம்ம நடந்திருக்கிறோம். இன்னும் அவரை தெரியாமல் இருக்கீங்க, இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவரை தெரியும்னு சொல்கிறவங்க எல்லாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த காலத்தில் கனடாலேருந்து ஒரு பாஸ்டர் எனக்கு கால் பண்ணுவார். அவர் கூப்பிடும்போது அவருடைய ஃபோன் நம்பர் அன்லிஸ்டட் நம்பர். அப்படின்னா காலர் ஐடி, ட்ரூ காலர் நீங்கள் என்ன போட்டாலும் நம்பர் வராது, ஆனால் ரிங் ஆகும். ஆமேன். யாரோ கூப்பிட்றாங்க, ப்ரைவேட் நம்பர்னு மட்டும் சொல்லுமே தவிர அவருடைய நம்பர் ஸ்க்ரீனில் காட்டவே காட்டாது. ஏன்னா அவர் அப்படி அன்லிஸ்டட் நம்பரை வாங்கியிருக்கிறார். ஆனால் அவர் ஃபோனை எடுத்ததுக்கப்புறம் ஹலோன்னு சொன்னால் எனக்கு அந்த குரல் கேட்டோன்னே தெரியும் அவர் தான் பேசுகிறாருன்னு. ஏன்னா நிறைய வருஷமாக நான் அவர் கூட சேர்ந்துருக்கேன், பேசியிருக்கிறேன். காலர் ஐடி அவர் தான் சொல்லலைன்னா கூட ஃபோன் எடுத்ததுக்கப்புறம் நீதானான்னு நான் கேட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு முறை குரல் கேட்டால், ஏ பாஸ்டர் கால், ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்பேன். ஏன்னா அவரை எனக்கு நல்லா அந்த குரலை நிறையானா கேட்டிருக்கிறேன். அதே போல் நம்ம ஊரில் ஒருத்தர் இருந்தார், ரொம்ப பெரியவர், நம்ம சர்ச்சுக்கெல்லாம் வந்திருக்கார். மிகப்பெரிய தொழிலில் ஒரு பெரிய சாதனை படைத்து பல உயரங்கள் போயிருக்கிறார். அவர் என்னை கூப்பிடும்போது அன்லிஸ்டட் நம்பரில் கூப்பிடுவார். ஆனால் அவர் குரல் கேட்டோன்னே எனக்கு தெரியும் அண்ணாச்சி கூப்பிடுறார். ஆமென் என்பது போல அவரை நீங்கள் அறிந்து அவர் உறவு தான் உங்களுக்கு முக்கியம் என்று நீங்கள் நடந்துகிட்டே இருந்தால் அவர் உங்களுக்கு ஏதாவது ஒன்று சொன்னால் அவர் தான் பேசுகிறாருன்னு உங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஆமென். ஸோ மை ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி, என் வாழ்க்கையின் எல்லா நோக்கங்களை விட, கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு ஆமென் சொல்லுங்க, என் வாழ்க்கையின் எல்லா நோக்கங்களை விட என் உயர்ந்த நோக்கம் என்னை உண்டாக்கியவரோடு நேரத்தை செலவிடவும் பேசவும் செய்வதுதான் என் ஏக்கம் என்று சொல்றவங்க இருந்தால் ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்க. நம்பர் 2, இட் இஸ் மை, இதுதான் என்னுடைய தேடுதலின் உச்சம். ஆமென். என்னுடைய ஹையஸ்ட் பர்சியூட், இதுதான் என் தேடுதலுடைய முக்கியம். என்னன்னா கர்த்தரோடு கூட இருக்கிற உறவு. ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்கள். ஆமென். 2 மரங்களை கர்த்தர் கொடுத்தாரு. ஒன்று ஜீவ விருட்சம், இன்னொன்று நன்மை தீமை அறியும் விருட்சம். 2த்தையும் கொடுத்தார். ஆண்டவர் இந்த விருட்சங்களெல்லாம் சார்ந்து வாழ ஆதாம் ஏவாளை உண்டாக்கல, என் சத்தத்தை கேட்டு வாழ தான் கர்த்தர் உண்டாக்கினார். ஆமென். ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள்? நன்மை தீமை அறியும் விருட்சத்தை தேர்ந்தெடுத்தார்கள். God never designed for you by choosing good and evil. நன்மை தீமையை பகுத்தறிந்து வாழ கடவுள் நம்மளை அழைக்கலையாம். ஏதேன் தோட்டத்தை சொல்கிறேன், அவர் நம்மளை டிசைன் பண்ணும்போது
அவர் சத்தம் கேட்டுதான் நீங்க நடக்கணும். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த போது நன்மை தீமை அறியும் விருட்சத்தால் நடத்தப்படுவதற்கு அப்படின்னா எப்படி சொல்லலாம், அவர் சத்தம் எங்களுக்கு வேணாம், மாறாக எது நல்லது எது கெட்டதுன்னு அறிந்து கொள்ளுகிற என் மனசாட்சியின்படி நான் நடந்து கொள்ளுகிறேன் என்று மனிதன் அந்த விருட்சத்தை தேடி எடுத்தான். உங்களையும் கடவுளை உண்டாக்கும் போது மனசாட்சியோடு மட்டும் நடக்க அல்ல, அவர் சத்தம் கேட்டு நடக்க. புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்வீங்க நினைக்கிறேன். ஆமேன். நம்ம தான் ஜட்ஜ் பண்றோம், நம்மளாம் தீர்ப்பு சொல்றோம், இது நல்லது இது கெட்டது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆமேன். நான் கேட்கிறேன், அதையும் தாண்டி நம்ம எப்படி இருக்கணும், இது நல்லதா அல்லது இது கடவுளா? புரியல. இது எனக்கு நல்லது அப்படின்னு சொல்றோம். இது நல்லது என்று நீங்கள் நிர்ணயிப்பதை விட இது தேவன் விரும்புகிறாரா என்ற இடத்திற்கு நீங்கள் வந்தால்தான் இட் இஸ் குட் அண்ட் இஃப் இட் இஸ் நாட் காட். ஆமென். அது நல்லது, ஆனா அதில் தேவனுடைய சத்தம் இல்லை, தேவன் இல்லைனா அது நல்லதா இருந்தாலும் அது நல்லதா இருக்காது. ஆமென். இட் கேன் பி குட், சிலது நல்ல விஷயம்தான், ஆனா அது தேவன் இல்லாததா இருக்கலாம். ஆமென். அது நல்லதா இருக்கலாம், அது தேவன் இல்லைனா அது கெட்டதா தான் இருக்கும். அதனால மனசாட்சியின் படி மட்டும்தான் கிறிஸ்தவன் நடக்கக்கூடாது. கிறிஸ்தவர்கள் நடக்கும்போது மனசாட்சி தப்புன்னு நான் சொல்ல, அது உங்களுக்கு கொஞ்சமாவது இருப்பதாக. அதையும் தாண்டி நீங்கள் தேவ சத்தத்தில் நடக்க வேண்டும். பக்கத்து சொல்லுங்களேன், அவர் என்னோடு பேசுகிறார். கடவுள் உங்களையும் என்னையும் படைக்கும் போது கடவுள் மனசாட்சி இப்போ நமக்கு இருக்கு. நன்மை தீமை அறியக்கூடியவர்களாய் நம்ம இருக்கிறோம். ஆமென். மனசாட்சி எனக்கு சொல்லுகிறது இது நல்லது இது கெட்டது என்று எனக்கு சொல்லுகிறது. நான் நினைக்கிற மனசாட்சி என்னை ஒவ்வொரு தீர்மானத்தில் எங்கே நடத்த வேண்டும், என்னை கிறிஸ்துவண்டை நடத்த வேண்டும். இது எனக்கு நல்லதுன்னு எனக்கு எப்படி தெரியும்? என் மனசாட்சி சொல்வதை மட்டும் நான் சார்ந்து நடப்பதை விட நான் நம்புகிறேன், நான் கர்த்தருக்குள் வளரும்போது இது எனக்கு நல்லது என்று என் மனசாட்சியை தாண்டி என்னை உண்டாக்கியவர் எனக்கு சொல்ல வேண்டும். அவர் சத்தத்தை நான் கேட்க வேண்டும். ஆழமா பேசுறேன், கொஞ்சம் நேரம் தான் இருக்கு, ஒரு அல்லையே சொல்ல மாட்டீங்களாங்க? இஸ் இட் கான்ஷியன்ஸ், இதனுடைய மனசாட்சியா அல்லது தேவனா என்று தேவ சத்தத்தை பகுத்தறியும் கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. என்னுடைய ஜெபம், மனசாட்சி உங்களை எங்க தெரியுமா நடத்தணும்? கர்த்தர்கிட்ட நடத்தணும். ஏன்னா மனசாட்சியை மட்டும் சார்ந்து நடப்பதற்கு கர்த்தர் உங்களை என்னை அழைக்கல, அதையும் தாண்டி தேவ சத்தத்தால உங்க கூட பேசி உங்க வழி நடத்தணும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் சொல்லட்டுமாங்க, நீங்க மீட்கப்படுறதுக்கு முன்னாடி சொல்றேன், உங்க மனசாட்சி சுத்திகரிக்கப்பட்ட மனசாட்சி அல்ல. விழுகையின் பாவம் நிறைந்த மனசாட்சியில் நீங்க இருக்கீங்க. அந்த மனசாட்சியில் நன்மை தீமை நீங்கள் பகுத்தறிந்து நடப்பது கடினம். உங்களுக்கு தோன்றினதை நன்மையா சொல்வீங்க, தோன்றாததை கெட்டதுன்னு சொல்வீங்க. அது சுத்திகரிக்கப்படாத மனசாட்சி. ஆனா இன்னைக்கு அமர்ந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்றேன், உங்கள் மனசாட்சியை கர்த்தர் ரத்தத்தால் சுத்திகரித்தார் என்று எபிரேய நிருபக்காரன் சொல்லி இருக்கிறார். ஆகையால் ஆமென் சொல்ல மாட்டீங்களாங்க? உங்க மனசாட்சி கூட தேவனுக்கு ஏற்றதா இருக்கும். ஆமென். இப்படி சொல்லட்டுமா, நீங்க சுத்திகரிக்கப்படாத ரத்தத்தால் கழுவப்படாத மனசாட்சியில் நடக்கும்போது அந்த மனசாட்சி ஒரு தப்பை செய்து விட்டால் அந்த மனசாட்சி என்ன செய்யணும், இப்ப கடவுளை எப்படி பிரியப்படுத்தலாம் என்று கிரியைகளில் இறங்கும் மனசாட்சியாய் மாறிவிடும். ஆகையால் துர்மனசாட்சி, நீங்க ரத்தம் கழுவப்படும் போது நீங்கள் தேவனை பிரியப்படுத்த கிரியைகள் இறங்காமல் ஜெபத்தில் அவர்கிட்ட சென்று நீதியில் நிலைச்சிருந்து அவர் நடத்துதலையும் சத்தத்தையும் கேட்பதற்கு சொல்ல மாட்டீங்களா? ஸோ இப்போ வச்சு நான் கில்ட்டியாக மாறினோன்னே எனக்குள்ள குற்றபோதம் இருக்கும்போது குற்றபோதம் பிராயச்சித்தத்தை தேடும். ஆமென். இப்போ வச்சுக்கலாமா, நான் ஒரு பிரதரை அடிச்சிட்டேன், இப்போ என்ன பண்ணலாம்? அடித்ததுக்கு பிராயச்சித்தம் தேடணும் பாருங்க. அதுக்கு நான் ஏதாவது பண்ணிட்டு இருப்பேன். தேவன் அப்படி உங்களை நிர்ணயிக்கவில்லை. நீங்கள் தேவன்கிட்ட போய் ஆமென் உங்கள் துர்மனசாட்சி இரத்தத்தால் கழுவப்பட அவர் முன்னாடி நிற்கும் போது கர்த்தர் நல்லதையும் கெட்டதையும் உங்கள் கூட சொல்லக்கூடிய அளவிற்கு உங்கள் கூட பேசுகிறவராய் இருக்கிறார். மனிதன் நன்மை தீமை அறியும் விருட்சத்தை தெரிந்து கொண்டான். My highest pursuit is to hear the voice of God. ஆமென். மனுஷன் பாவம் செய்த போது when man sinned he began to live by his own conscience. தன் சொந்த மனசாட்சியை சார்ந்து வாழத் தொடங்கி விட்டான். நீங்களும் நானும் சொந்த மனசாட்சி மட்டுமல்ல, கர்த்தரை சார்ந்து அவர் சத்தம் கேட்டு நடப்பதுதான் என் வாழ்க்கையின் உயர்ந்த நோக்கமாய் இருப்பதாக. ஆமென். நல்ல மனசாட்சி உங்களுக்கு இருக்கக்கூடாது என்று சொல்லவில்லை. விசுவாசம் கேள்வியினால் வருகிறது,
கேள்வி கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வருது. நல்லா கேட்டு வராமேன்னு சொல்லுங்க. நீங்க வசனத்தை கேட்க 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 உங்க மனசாட்சியை சுத்தம் உள்ளதாய் மாத்திடுவார். அல்ல சொல்ல மாட்டீங்களாங்க? ஆமென். சிலர் நம்ம கிட்ட சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா, என் மனசாட்சியை தாண்டி நான் எதுவும் செய்ய மாட்டேன். ரொம்ப நல்லவர். ஆமென். நான் என்ன கேட்கிறேன், உங்க மனசாட்சியை விட உங்க ஆண்டவர் பெரியவர் அல்லவா? விழுந்து போன இந்த உலகத்தில் வாழுகிற உங்கள் மனசாட்சியை விட உன்னை உண்டாக்கியவர் உங்களை நல்லா தெரியுமா இல்லையா? அப்ப நான் நினைக்கிறேன், மனசாட்சிக்காய் நன்றி. அது துர்மனசாட்சி சுத்த மனசாட்சியாய் வசனத்தால் புடமிட்டு இரத்தத்தால் சுத்திகரிக்கப்படுவதையும் தாண்டி கர்த்தர் சத்தத்தால் உங்களை நடத்த இன்னைக்கு ஜெபிக்கிற இந்த 7 வாரம் செய்திக்கு பின்னாடி அவர் சத்தத்தை கேட்கிறலா நீங்கள் மாறுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு என்கிட்ட வந்து பெஞ்சமினை கொண்டு போய் மொரியா மலையில் வெட்டி சாவடிச்சிருன்னு என்கிட்ட ஆண்டவர் சொன்னார்னு வைங்களேன், என் மனசாட்சி அதை ஒத்துக்கவே. உயிரோடு இருக்கீங்களாங்க? உங்களை சொல்ல என்ன தான் சொன்னேன். பெஞ்சமின் ஒரே புள்ள தான் கொடுத்தாரு எனக்கு, ஒரு பொண்ணு ஒரு பையன், தெரியாது உங்களுக்கு. அவனை கொண்டு போய் மொரியா மலை தொங்க விட்டு சாவடிச்சிரு அப்படின்னு என்கிட்ட சொன்னார்னா என் மனசாட்சி ஒத்துக்குமா? ஒத்துக்காது. ஸோ மனசாட்சியை தாண்டி கடவுள் பேசுகிறார். போங்க யோசிச்சே போங்க, புரியும். அதிலே சொல்ல மாட்டேங்க. ஓகே. ஸோ when God created us, He did not create us to live just by our conscience. He created us to live by His voice. அவர் என்னை உண்டாக்கும் போது மனசாட்சியை மட்டும் சார்ந்து வாழ கடவுள் என்னை அழைக்கவில்லை. அவர் சத்தம் கேட்டு வாழதான் கர்த்தர் என்னை அழைச்சார். அவர் சத்தம் கேட்டு நடவுங்கள். ஆமென். ஏடம் அண்ட் ஈவ், ஆதாமும் ஏவாளும் தேவ சத்தம் கேட்டுதான் ஏதேன் தோட்டத்தில் நடந்தார்கள். எதுவரைக்கும்? பாவம் வரும் வரைக்கும். பாவம் வந்த பின்னாடி அவர்கள் நன்மை தீமை அறியும் விருட்சத்தை தெரிந்து தங்கள் மனசாட்சியின்படி வாழத் தொடங்கினார்கள். நல்ல வேளை கால்வரி ரத்தம் என் மனசாட்சியை சுத்திகரித்திருக்கு. அதையும் தாண்டி கடவுள் உங்களோடு பேசுவதற்கு வல்லவராக இருக்கிறார். And that is my highest pursuit in life, that I want to hear the voice of God. Amen. Praise the Lord. மூன்றாவது சொல்லி என் வார்த்தையை முடிக்கிறேன். பக்க சொல்ல, அதுதாங்க என்னுடைய ஒரே ஏக்கம். என் தேவனோடு கூட நான் உறவில் இருக்க வேண்டும் என்பதுதான் என் இதயத்தினுடைய முக்கியமான பிரதானமான உயரமான உச்சமான, வேற என்ன வார்த்தை இருக்க, நோக்கம் என்று சொல்றவங்க மட்டும் ஒரு அல்லையே சொல்ல மாட்டீங்களாங்க. என் தேவனும் நானும். ஆமென். லூக்கா 10 ஆண்டவர் இயேசு ஒரு அழகான விஷயத்தை சொன்னார். லூக்கா 10 38 42 வரைக்கும் நான் படிக்கிறேன். 38 to 42, the gospel according to Luke chapter 10, 38 through 42. Now it came to pass as they went that he entered into a certain village, and a certain woman named Martha received him into her house. ஒரு குறிப்பிட்ட கிராமத்துக்கு போறார், ஒரு வீட்டுக்கு போறார். அந்த வீட்டுக்குள் பிரவேசித்தார். மார்த்தாள் அவரை அந்த வீட்டுக்குள் என்ன செய்தார்களாம்? வரவேற்று கொண்டார்கள். And she had a sister called Mary. அந்த மார்த்தாளுக்கு ஒரு சகோதரி இருந்தாங்களாம். அந்த சகோதரி பேர் என்னங்க? மரியாள். Which also sat at Jesus' feet. இயேசுவின் பாதத்தில் உட்கார்ந்து and heard his word. அவர் பேசுவதை அவர் என்ன செய்தாராம்? கேட்டார். உயிரோடு இருக்கவங்க ஒரு ஆமென். ஓகே, கேட்டார். But Martha was cumbered with much serving. நிறைய வேலைகள், தண்டூரிலிருந்து சப்பாத்தி வரைக்கும், அதெல்லாம் எனக்கு தெரியாது பைபிளில். ஓகே, நிறைய வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. And came to him and said, Lord, dost thou not care that my sister hath left me to serve alone? நான் மட்டும் என்ன விட பிஸியாக வேலையில் கொடுத்துட்டு உங்கள் பாதத்தில் உட்கார்ந்து உங்கள் வார்த்தையை உங்கள் சத்தத்தை அவள் கேட்டுட்டு இருக்காளே, அவகிட்ட சொல்லி எனக்கு வந்து கொஞ்சம் உதவி செய்ய சொல்லுங்க என்று இயேசு கிட்ட மார்த்தாள் முறையிடுகிறாள். ஆமென். And Jesus answered and said unto her, Martha, Martha, you are careful and troubled about many things, but one thing is needful. இதுதான் என் ஏக்கம், இதுதான் என் உச்சம், இதுதான் என் பிரதானம், இதுதான் தேவன் என்னை குறித்து என்னவென்றால் அவர் சொல்றார், அவள் நல்ல பங்கை தேடிக்கொண்டார். என்ன பக்கமாக கொஞ்சம் சிந்தனைகளை திருப்புங்க. வேலை செய்யணும், வியாபாரம் செய்யணும், ஊழியம் செய்யணும், போகணும், வரணும், சம்பாதிக்கணும், வீடை கட்டணும், உடைக்கணும். ஓகே, உடைக்க வேணாங்க, கட்டு எல்லாம் பண்ணணும். இவை எல்லாத்தையும் விட முக்கியமான பிரதானமான உச்சமான உங்களுடைய நோக்கம் ஒன்றாக இருக்கணும், என்னோடு இருக்கிற உறவு. ஆமேன்லாம் வராது, ஏன்னா அந்த தூக்கத்தில் ஓகே இருக்கீங்களாங்க. சொல்றாரு, இதுதான் the highest priority. ஆமென். இதுதான் என்னுடைய பேஷன், உச்சமான என்னுடைய ஏக்கம் என்னன்னா
மார்த்தாளே மார்த்தாளே, மரியாள் என் பாதத்தில் உட்கார்ந்து என் சத்தத்தை கேட்கிறாளே, அவள் வாழ்க்கையின் நல்ல பங்கை தேடிக்கொண்டார். எத்தனை பேர் இன்னைக்கு அந்த அளவுக்கு வருவீங்கன்னு சொல்கிறோம் இருந்தா ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? Sit at Jesus' feet and hear his voice என்று கர்த்தர் சொன்னார். One thing you need to make sure in your life, and that is to spend time in relationship with God. Amen. முடிக்கிறேன். இந்த 7 வாரங்கள் கர்த்தர் நம்மோடு பேசுவார் என்பதெல்லாம் ஷார்ட்டாக ஸ்வீட்டாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் 7 வாரத்தையும் கம்ப்ரெஸ் பண்ணி நீங்கள் படிச்சிங்கன்னா பல வேத கேள்விகளுக்கு பதில்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் தேவ சத்தத்தை கேட்பீர்கள். ஆமென். ஒரு இடத்தை அமைக்கணும், ஒரு நேரத்தை அமைக்கணும். கர்த்தர் 10 விதங்களில் பேசுவார் என்று போன வாரம் உங்கள் கூட பேசினேன். நீங்கள் ஆடுகள், அவர் சத்தத்தை கேட்பீர்கள். நீங்கள் நண்பர்கள், சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசையோடு பேசினார். நீங்கள் எல்லோரும் தீர்க்கதரிசிகள். தீர்க்கதரிசிகள்னா யாருங்க? கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவர்கள். கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னார்னா அந்த வார்த்தை எத்தனை முறை நீங்கள் உறுதிப்படுத்த கேட்டாலும் கிதியோனுக்கு நின்று உறுதிப்படுத்தியது போல அவர் தன் வார்த்தை உங்களுக்கு உறுதிப்படுத்துவார். அவர் நல்ல ஆலோசகர்களை கொண்டு உங்கள் கூட பேசுவார். கேட்குறீங்களா? கீழ்ப்படுறீங்களா? எந்த அளவிற்கு நீங்கள் கேட்கிறீர்களோ, கேட்பதை குறித்து கவனமாக இருக்கிறீர்களோ, உள்ளவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு இன்னும் கேட்கப்படாது என்று இயேசு சொன்ன வார்த்தையை உங்களுக்கு போன வாரம் பேசினதை உங்கள் நினைவுக்கு கொண்டு வருகிறேன். ஆகையால் இந்த காலத்தில் நம்முடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தினுடைய ஏக்கத்தினுடைய உச்சமான எதிர்பார்ப்பு ஒன்றாயிருக்கணும். மரியாளை போல் அவர் பாதத்தில் அமர்ந்திருந்து அவர் சப்தத்தை கேட்கிற நல்ல பங்கை தேடும். You must develop a personal relationship with God. இவையெல்லாம் சொல்லி கொடுக்குற வேலையில் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் உங்களுக்காக நான் வந்து தேவனோடு உறவை வைத்துக்கொள்ள இயலாது. நீங்கள் தான் தேவனோடு உறவை வைத்து கொள்ள வேண்டும். என் வேலை முடிஞ்சிச்சு, உங்கள் வேலை தொடங்கட்டும். அப்படியே போயிடாதீங்க வாழ்க்கையில். எல்லாத்தையும் செஞ்ச மார்த்தாளுக்கு சிருஷ்டிகர் பூமிக்கு வந்த இயேசு சொல்கிறாரு, நீ செய்கிறதெல்லாம் நல்ல விஷயந்தான், வேலை செய், உருட்டிக்கோ, சம்பாதிச்சிக்கோ, எல்லாம் பண்ணிக்கோ. ஆனால் அதை விட முக்கியமானது என் பாதத்தில் அமர்ந்திருந்து என் சத்தத்தை கேட்பது தான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. நீங்கள் இவ்வளோ தூரம் ஓடி காலையில் வந்தது நோக்கம்தான் என்னங்க? ஒரே ஒரு ஏக்கம்தான், அவர் சத்தத்தை நான் கேட்கணும். உங்களை உண்டாக்கியவர் சிருஷ்டிகர். உங்களை சிருஷ்டிக்கும் போதே அவருடைய ஏக்கமெல்லாம் உங்கள் கூட பேச வேண்டும். பைபிள் தொடங்கும் போது பேசுகிறார், வெளிப்படுத்தலில் பேசுகிறார், பைபிள் முழுவதும் பேசுகிறார், இன்றைக்கும் பேசுகிறார். உங்களை ரட்சித்து என் பிள்ளைன்னு உங்களை மாற்றினதுக்கு அப்புறம் பேசாமல் இருக்கிற தெய்வம் அல்ல, அவர் பேசும் தெய்வம். அவர் கல்லும் மண்ணும் அல்ல, அவர் பேசுகிற தெய்வமாக இருக்கிறார். இன்றைக்கும் நீங்கள் அவர் சத்தத்தை கேட்டு நடப்பீர்களானால் that would be the sweetest life in this world. அதனால தான் ஃபாதர் பாடினார், 1 கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உம்மோடு இருக்கிற உறவுக்கு அது ஈடாகாது. That is the best life, highest life. That is my highest priority. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்க. ஆமென். நான் உங்க கூட பேசலாம், உங்களோடு பேசினதை கன்ஃபார்ம் பண்ணலாம், பல விஷயங்கள் வேதத்திலிருந்து சொல்லலாம். ஆனால் நீங்கள் இந்த காலத்தில் இந்த செய்திகளெல்லாம் கேட்ட பின்னாடி ஒரு குறிப்பிட்ட இடம், ஒரு குறிப்பிட்ட சமயத்தை அமைத்து கொண்டு கர்த்தரோடு இருக்கவும், அவர் உங்களோடு பேசவும், நீங்கள் அவரோடு பேசவும், அவர் சத்தம் கேட்கும் ஒரு ஜாதியாய் நீங்கள் உருவாக்கப்பட்டால் நீங்கள் சிதற மாட்டீங்க. எல்லாத்தை விட இப்படி சொல்லட்டுமாங்க, எத்தனை ஆயிரம் கோடி சம்பாதித்தாலும் அதை விட இனிமையான வாழ்க்கை தான் சிருஷ்டிகரோடு பேசும் வாழ்க்கை. அதில் வளர்வீங்கன்னு நம்புறவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? அப்படி முடிக்கிறேன். ஒரு நாள் இஸ்ரவேலோடு கர்த்தர் பேச விரும்பினார். ஆமேன். அவர் சொன்னார், குறிப்பிட்ட இந்த மலையின் கீழ் மோசையை மட்டும் கூப்பிடுங்க, எல்லாரும் வாங்கினார், உங்கள் எல்லாரும் கூட நான் பேசணும்னு கர்த்தர் சொன்னார். ஜனங்கள் இடிமுழக்க சத்தத்தை கேட்டபோது பயந்தார்கள், தூரம் கொண்டார்கள், விலகி நின்றார்கள், தூரம் போனார்கள். மனித பாவம் தேவனை நெருங்க விடுவதில்லை, மனிதனை தூரமாய் நிற்க வைக்கிறது. ஒருத்தர் மட்டும்தாங்க அந்த மலைக்கிட்ட போனார், அவர்தான் மோசே. உடனே பைபிள் சொல்லியது, ஒரு சிநேகிதன் கிட்ட பேசுவது போல கர்த்தர் மோசையோடு கூட பேசினார். ஒரு ஆவடியில் ஒரு 100 பேர் சிருஷ்டிகர் பேசுகிற சத்தம் கேட்டு நடந்து அதனுடைய பங்குகளில் எழும்புகிற சிலர் இந்த சர்ச்சில் இந்த 7 வாரத்துக்கு பின்னாடி எழும்புவாங்க நம்புகிறேன். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? Everyone drew away from the mountain.
அவர் இடி முழக்கத்தோடு பேசத் தொடங்கிய போது பயந்த ஜனங்கள் தேவனை விட்டு தூரம் விலகி நின்றார்கள். மோசே கிட்ட போனான். ஆமென் சொல்ல மாட்டீங்களாங்க? இன்னைக்கு சொல்றேங்க, நீங்களும் நானும் தூரம் நிற்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. உங்கள் பாவத்தை மன்னிக்க கால்வரியில் வந்த ரத்தம் சிந்தி உங்களை நீதிமான்களாய் மாற்றி உங்க பொசிஷன்ல சன்ஷிப்பை கொடுத்து பிள்ளையாக, சிநேகிதனாக, தீர்க்கதரிசிகளாக கர்த்தர் உங்களை வைத்திருக்க ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? நீங்க கிட்ட வந்தீங்கன்னா சிநேகிதனை போல கர்த்தர் உங்க கூட பேசுவார். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? என்னுடைய வேலை 7 வாரத்தில் முடிச்சிருக்கிறேன். அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது நீங்க, அவர்கிட்ட போக வேண்டியது நீங்க, அவர் சமூகத்தில் செல்ல வேண்டியது நீங்க. அவர்கிட்ட போனீங்கன்னா நான் சொல்றேன், அவர் கண்டிப்பா உங்க கூட பேசுவார். ஆமென். He will speak to you in practical ways, wonderfully, beautifully. உங்களை லீட் பண்ணுவார். உங்களுக்கு என்று நிர்ணயித்த பங்குகளில் உங்களை ஜெயமாய் நிறுத்துவதற்கு நான் ஆராதிக்கிற தெய்வம் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். The greatest, highest priority in my life, in your life, is to have a relationship with Jesus. பக்கத்து சொல்லுங்க, அவர் இல்லாம நான் இல்லைங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. பவுலுக்கு இருக்கிற திறமைக்கும், பவுலுக்கு இருக்கிற அறிவுக்கும், பவுலுக்கு இருந்த தேவ அறிவாற்றலுக்கும் அவர் சொல்லியிருக்க, என்னால் எல்லாவற்றையும் செய்ய என்னால் முடியும்னு சொல்லியிருக்கார். அவர் அப்படி சொல்லல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. ஏன்னா the sweetest life, the successful life, the triumphant life, the glorious life is nothing without Jesus. இயேசு இல்லைன்னா நீங்க இல்லை, அவரோடு இருந்தீங்கன்னா எல்லாமே அதுதான். அதைவிட சிறந்த வாழ்க்கை இல்லை. அவரோடுள்ள உறவை உச்சத்தில் வையுங்கள், அவரோடு வாழுங்கள். வெற்றி நிச்சயம், விடுதலை சத்தியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Shall we stand in the presence of God? Thank you Lord. இந்த வாரங்கள் பேசினதெல்லாம் கேட்டவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஓகே, கண்களை மூடி கரங்களை உயர்த்தி அவர் சமூகத்தில் வந்து நிற்கிறீங்க. கர்த்தர் உங்க கூட பேசுவார். அப்பா, நான் இந்த பாதையில் போகணும், நான் போகணுமா வேணாமான்னு எனக்கு தெரியலையே. கர்த்தர் உங்க கூட பேசுவார். சிம்பிளாக சொல்லட்டுமாங்க, இந்த வீடை வாங்கட்டுமா வேணாமா எனக்கு தெரியலையே, பல குழப்பத்தோடு இருக்கிறேன். கர்த்தர் உங்க கூட பேசுவார். God will speak to you. God will confirm it. ஆமென். நீங்கள் கேட்கிறவர்களாய் மாறினால் உங்கள் வாழ்க்கை ஜெயமாக இருக்கும். ஒரு ஸ்டேஜ் ஸ்பீக்கராக தான் இருந்தால் தான் கடவுள் சத்தம் கேட்கணுன்ற அவசியம் இல்லைங்க. அங்கே சாதாரணமாக அந்த பாயில் உட்காருகிற ஒரு மகள், ஒரு மகன், நீங்கள் தேவ சமூகத்தில் போய் நின்றா உங்களோடு கர்த்தர் பேசுவார். What a joy it is to speak with the creator of the universe. அண்ட சராச்சரங்களை படைத்த தேவாதி தேவனோடு பேசுகிற அவர் சத்தம் கேட்கிற பாக்கியம் வளர்த்து கொள்வோமா? பரிசுத்த ஆவியானவர் இந்த 7 வாரம் செய்திகளோடு உங்களோடு கூட என்ன பேசியிருக்கிறார்? we are ending this series today. இன்றைக்கு இந்த 7 வாரத்தை ஒரு wrap up பண்ணுகிறோம். நான் நம்புகிறேன் இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும். இன்னைக்கு ஒரு கமிட்மெண்ட் எடுங்க. I want to develop a personal relationship with Jesus. இன்னும் உங்கள் சத்தத்தை நான் தெளிவாக கேட்கணும் என்ற ஒரு கமிட்மெண்ட்டில் வாங்க. கர்த்தர் அழகாக நடத்துவார். ஆபத்தில் உன்னை பாதுகாப்பார். உனக்கு விரோதமாய் வலைகள் வீசப்படும் போது உன்னை ஆச்சரியமான வழிகளில் திருப்பி நடத்துவார். சில இடங்கள் உன்னை போக சொல்லுவார், சில இடங்களை போக வேணான்னு சொல்லுவார். கர்த்தர் உன்னை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறாரு. Let's lift up our hands. I want to listen to your voice. உன் சத்தம் கேட்கணும், உன் குரல் கேட்கணும். 1 கோடி செல்வங்கள். Give me the right chord. Thank you Jesus. Hallelujah Lord. 1 கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? தென்றலே ஒப்பற்ற செல்வமே, நல்லுணவே, நாளெல்லாம் நினைவே. Thank you Jesus. எல்லாரும் கையை உயர்த்தி கர்த்தர் சமூகத்தில் I want to pray for you. என்ன கஷ்டத்தோடு வந்திருக்கீங்க, என்ன பிரச்சனையோடு வந்திருக்கீங்க, any compartment of life, any difficulty you are going through, என்ன பாதையில் போறீங்களோ எனக்கு தெரியாது, எல்லாத்துக்கும் ஜெபிக்க நமக்கு கடவுள் கிருபை கொடுத்திருக்கிறார்.
பரலோக பிதாவே, இந்த காலை அதிகாலை வேளைக்கு நன்றி. வாழ்க்கையின் எல்லா பங்குகள் மேலும் இன்றைக்கு உங்க கிருபை இருப்பதாக. எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்களோடு பேசுகிறவர், இதுதான் வழி, இதில் நடவுங்கள் என்று சொல்லுகிறவர், இன்னும் உம்மோடு நெருங்கி நடக்கிற எங்கள் வாழ்க்கையில் உம்மை உச்சத்தில் வைக்க, உம்மோடு இருக்கிற உறவை, உம்மை தேடுதலை முக்கியத்துவப்படுத்த உம் சத்தம் கேட்டு நடக்கும் கிருபையில் எங்களை நடத்தி, வாழ்க்கையின் எல்லா கம்பார்ட்மெண்ட், வாழ்க்கையின் எல்லா பகுதிகள், வாழ்க்கையினுடைய எல்லா ஏரியாஸ், குடும்பம் தொடங்கி, செல்வம் தொடங்கி, ஊழியம் தொடங்கி, வாழ்க்கையின் எல்லா பாகங்கள் மேலும் உம்முடைய கிருபை ஏராளமாக இருப்பதாக ஆசீர்வதிங்க என வேண்டி ஜெபிக்கிறேன். என்ன மனபாரங்களோடெல்லாம் உங்க சமூகத்தில் வந்து நிற்கும் போது உங்க நல்ல பங்கை தேடி உங்க பாதத்தில் வந்து உங்க சத்தம் கேட்டு அதன்படி இந்த பூமியில் நடக்கிறவர்களாய், உங்க சத்தத்தை கேட்டு பயப்படாத ஒரு ஜாதியாய், முழக்கத்தோடு நீர் பேசும்போது உம்மை விட்டு தூர விலகாதவர்களாய், இன்னும் என்னோடு பேசும் உம்மை நேசிக்கிறேன் என்று அவர் சமூகத்தில் வந்து நிற்கிறவர்களாய் எங்கள் சபை மக்களை உங்க உறவில் வளர்த்து உருவாக்குங்க என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வெற்றியோடு ஒவ்வொருவரையும் நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. எல்லாரும் கரங்களை உயர்த்திய ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாத. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியின் அந்யுன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் பரிசுத்தவான்களும் திருச்சபையோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. God bless you.